ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன ஸ்க்ரீ அப்படின்ற சர்வைவல் மூவி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்து கொண்டிருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நியூஸ்ல இருக்கிறவங்க நகரத்துல மனுஷங்களோட சடலத்தோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. ஈஸ்ட் சிட்டில கனெக்ட் ஆகக்கூடிய பிரிட்ஜ முழுசா கவர்மெண்ட் லாக் பண்ணிட்டாங்க. சிட்டில இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வாகனத்தை போட்டு தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. எல்லாரோட கண்ணிலும் உயிர் பயம் தெரியுது. இந்த நகரமே நாசமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு கம்பெனில இருக்கிற எல்லாருமே ஓடிட்டே இருக்க அங்க ஒரு பொண்ணை ஏதோ ஒண்ணு புடிச்சு வேகமா இழுக்குது. மக்கள் எல்லாம் பீதியில தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க. அப்போ மெயின் ரோட காமிக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டோக்குள்ள மயக்கத்துல நம்ம படத்தோட ஹீரோ இருக்காரு. அவரோட ஒரு கையில கல்லு விழுந்திருக்கு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. கையையும் தூக்க முடியல. அந்த கம்பி மூலியமா அவரோட போனை எடுக்கிறாரு. அவங்க மனைவிக்கு கால் பண்றாரு. சிக்னல் கனெக்டே ஆகல. திரும்பவும் முயற்சி பண்றாரு. கால் போகவே இல்லை. இப்போ வாய்ஸ் மெயில் அனுப்புறாரு. நான் பசங்களை பிக்கப் பண்ணலான்னு போகும்போது இங்க நிலநடுக்கம் வந்துச்சு. நான் ஒரு ஓட்டைக்குள்ள விழுந்துட்டேன். பசங்களும் நீயும் சேஃப் ஆயிட்டீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல இப்ப ஹெலிகாப்டர் சத்தம் கேக்குது. ஹீரோவும் நான் தப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஹெலிகாப்டரே கீழே விழுந்து நொறுங்கி எரிய ஆரம்பிக்குது. அப்ப அது கீழே வேகமா விழுகும் போது ஓரத்துல இருந்த கார் கீழே விழுகிற மாதிரி வருது. இதனால ஹீரோ அவரோட கையை வேகமா இழுத்துட்டு தப்பிக்கலாம்னு முயற்சி பண்றாரு. ஆனா கை நல்லா மாட்டிட்டு இருக்கு. இப்ப அங்க அந்த கம்பியை வச்சு இழுத்து வேகமா ஓடுறாரு. அந்த ஓட்டிக்குள்ள போய் பூந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்குள்ள அங்க எல்லா மண் சரிவும் விழுகுது. கல் எல்லாமே அந்த ஓட்டிய முழுசா அடிச்சிடுது. இவர் வேகமா வந்தனால அங்க இருந்த கண்ணாடி பீஸ் வயித்துல குத்திக்குது. அந்த கண்ணாடி பீஸ் எடுக்கிறாரு. இப்ப ஹீரோ கிட்ட ஒரு மொபைலும் லைட்டரும் இருக்கு. மொபைல்ல சார்ஜ் கம்மியா இருக்கிறனால லைட்டரை ஆன் பண்றாரு. அந்த ஓட்டைய தள்ள முடியுமான்னு பாக்குறாரு. ஆனா பாறைகள் எல்லாமே மூடி இருக்கு. சரி நம்ம இந்த ஓட்டைக்குள்ளதான் போகணும்னு சொல்லிட்டு நெருப்பு வச்சுட்டு அப்படியே உள்ள போறாரு. அப்படி உள்ள போகும்போது ஹீரோ கிட்ட ஒரு பேக் மாட்டுது. அந்த பேக்ல ஒரு பொண்ணோட பர்ஸ் இருக்கு. ஒரு குழந்தையோட போட்டோவும் இருக்கும். அந்த பர்ஸோட ஓனர் பேரு சாரா. இங்க அப்ப யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்போ தூரத்துல ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. அவ கிட்ட போற ஹீரோவும் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேக்ல இருக்கிற வாட்டர் கேனை கொடுக்கறாரு. அவளும் வேக வேகமா பதட்டத்துல தண்ணி குடிக்கிறா. ஹீரோ பார்த்து நீ எப்படிங்க வந்த அப்படின்னு கேட்க நீ எப்படி வந்த அதை சொல்லு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னும் போது அந்த பொண்ணோட கால்ல ரத்தம் போயிட்டு இருக்கும். சீக்கிரமா ஏதாவது கட்டு போடலன்னா ரத்தம் அதிகமா போயிரும்னு சொல்லிட்டு ஹீரோ அவர்கிட்ட அந்த பெல்ட்டை கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. கவலைப்படாத, நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், நீ என்ன நம்பலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கால்ல அந்த பெல்ட்டை வச்சு டைட்டா கட்டுறாரு. இப்ப ஹீரோவும் உன்கிட்ட மொபைல் இருக்கான்னு கேட்க நான் கார்ல இருந்து வேகமா வந்தனால நான் எதுவுமே எடுத்துட்டு வரல அப்படின்னு அவ சொல்ல சரி சரி பதட்டப்படாத, பொறுமையா இரு, நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும், இந்த நிலநடுக்கம் ஏன் இந்த நேரத்துல வந்தது அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சிரிக்கிறா. என்னது நிலநடுக்கமா? இவ்வளவு நாள் நான் கோமாளியா இருந்த, வெளியே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா? மொத்த மக்களும் செத்துக்கிட்டு இருக்காங்க அதால அப்படின்னு சொல்ல எதால அப்படின்னு அவரு கேட்பாரு. இப்ப டக்குன்னு அந்த இடத்துல இடிற மாதிரி சத்தம் கேட்கும். சைலண்டா இரு, அதுங்களுக்கு நம்ம பேசுறது கேட்கும் அப்படின்னு சொல்ல நீ எதை பத்தி சொல்ற? நம்ம ரொம்ப நேரம் இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து, இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ முன்னாடி போயிட்டு இருக்கா. ஹீரோவும் உனக்கு இந்த வழி தெரியுமானும் போது யாருக்கு தெரியும், போக வேண்டியதான், நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறது தவிர வேற வழியே இல்லை, இல்லைன்னா நம்ம உயிர் இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அப்ப ஹீரோவும் ஆமா இந்த இடத்த விட்டு தப்பிச்சாதான் நான் என்னோட குழந்தைங்களை பாத்துக்க முடியும், உன்னோட பொண்ணையும் நீ பாக்கணும்ல சாரா அப்படின்னு சொல்ல சாராவா என்னையா சொல்றேன்னும் போது ஆமா உன் பேக்ல பர்ஸ்ல சாரான் தான் இருந்ததுன்னும் போது அது எந்தே கிடையாது. அப்போ ஆமா நான் திருடினேன், நான் ஒரு திருடி அப்படின்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறாரு. பயப்படாத, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கும் போது இப்போ அந்த பொண்ணும் உன்னோட லைட்டர் கூட என்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இல்ல இல்ல நான் தரமாட்டேன், நான் வேணா முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு பயம் வந்துடுது. இவன் ஏதாவது நம்மள பண்ணிருவான்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்த கன்னை எடுத்து ஹீரோவை மிரட்டுறா. இங்க பாரு, இந்த இடத்த விட்டு உயிரோட நீ போகணும், உன்னோட 2 குழந்தைங்களை பார்க்கணும் நீ நினைச்சனா அந்த நெருப்பை என்கிட்ட கொடு, இல்லைன்னா போட்டு ஏதாவது நான் உன்கிட்ட இருந்து எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன் போது ஹீரோ பயந்துட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்குறாங்க. இப்ப அந்த பொண்ணும் லைட் எடுத்து அப்படியே பார்த்துட்டே போகும்போது இப்போ பயங்கரமான சத்தம் கேக்குது. அந்த பொண்ணு வேக வேகமா போறா. லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் ஒன்னும் புரியல, என்ன இருக்கு என்ன அந்த சத்தம் அப்படின்னும் போது பேசாத, அதுங்களுக்கு கேட்கும்,
வெளிச்சம் கூட அதுங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. ஹீரோக்கும் ஒண்ணும் புரியல. சரி அந்த கேமரா குடு. அந்த கேமரா வழியா நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்ப ரொம்ப அமைதியா இருக்கு. ஹீரோ ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்புனா அந்த பொண்ண காணோம். அவ முன்னாடி போயிருப்பா. அவகிட்ட போய் ஏன் சொல்லாம கொள்ளாம போயிட்ட அப்படின்னு கேட்க, நீ ஏதாவது பாத்தியான்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, நான் எதுவுமே பார்க்கல அப்படின்றத ஹீரோ சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணும் பயப்படுறா. உனக்கு யார் இருக்கா அப்படின்னும் போது, எனக்கு என் அண்ணன் இருக்கான். அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நான் உயிரோட இந்த இடத்த விட்டு போகணும் போது, ஆமா கண்டிப்பா நீ போவ கவலைப்படாதன்னு சொல்லும் போது, இப்ப திரும்ப ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அந்த பொண்ணும் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய சைஸ் பூச்சி மாதிரி ஒண்ணு இவங்கள நோக்கி வேகமா வரும். சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வேகமா தவழ்ந்து அந்த இடத்த விட்டு வேகமா போயிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா பாறைகள் எல்லாம் விழுகிற சத்தம் கேக்குது. இவங்க திரும்பி பார்த்தா அந்த பூச்சிக்கு பக்கத்திலேயே பாறைகள் விழுந்திருக்கும். அதனால அதால நகர முடியாது. இப்ப அவங்களும் சைலண்டா இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லி பொறுமையா நடந்து கொஞ்ச தூரம் போயிடுறாங்க. நல்லபடியா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வழியும் பாக்குறாங்க. அந்த பூச்சி நகரல. அது இழந்துருச்சு. இதுக்கு அடுத்த பிரச்சனை இல்லைன்னும் போது இப்பதான் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்ப அவங்க பேக பார்த்தா அவங்க ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அந்த மாத்திரை அவங்க பேக்ல இருக்காது. அவங்களும் கேமரா வழியா பார்த்தா அந்த பாறை விழுந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் மாத்திரை இருக்கும். எனக்கு அந்த மாத்திரை வேணும்னு சொல்ல ஹீரோவும் மாத்திரை தானே அது இப்ப நமக்கு முக்கியமே இல்ல. நம்ம உயிரோட இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு சொல்ல, அப்படியா இந்த கேமரா புடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு கன் எடுத்துட்டு மரியாதையா அந்த மாத்திரை எடுத்துட்டு வர, இன்னும் உன்னை போட்டு கல்றவன்னு சொல்ல ஹீரோக்கு செம காண்டாக்குது. ஆனா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா எடுத்துட்டு அப்படியே பொறுமையா போறாரு. அந்த பூச்சி பக்கத்துல இருக்கிற மாத்திரை எடுத்துட்டு அப்படியே பொறுமையா வந்து அந்த பொண்ணு மூஞ்சிலே தூக்கி அடிக்கிறாரு. இந்த போதை மாத்திரைக்காக என் உயிரே பணைய வைக்க பார்த்தல, உனக்கு இந்த பூச்சை பத்தி என்னதான் தெரியும், இங்க என்னதான் நடக்குது சொல்லுடி அப்படின்னும் போது, இந்த பூச்சால என் தங்கச்சி செத்துட்டா போதுமா உனக்கு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் என்ன நடந்தது என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, நானும் என் தங்கச்சியும் கார்ல சண்டை போட்டுக்கிட்டே வந்தோம். அப்போ ஒரு பெரிய பூச்சி எங்க கார் மேல ஏறி என் தங்கச்சியை தூக்கிட்டு போயிடுச்சு. அதை பார்த்து நான் தலை தெறிக்க ஓடுனேன். அந்த பொண்ணு அழுக, உன் தங்கச்சிக்கு என்ன ஆச்சு? என் கண்ணு முன்னாடியே அந்த பூச்சி அவளை பிச்சு சாப்பிட்டுடுச்சு. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதான். நான் தலை தெறிக்க ஓடி வந்து இங்க மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் என்ன மன்னிச்சிரு அப்படின்றத சொல்றாரு. நான் கூட நிலநடுக்கம் தான் நினைச்சேன். ஏன்னா நான் காரை தெருமுனையில ஓட்டிட்டு போனேன். பயங்கரமான சத்தம் கேட்டது. கடைசியில நான் கண்ணை திறந்து பார்த்தேன். இந்த ஓட்டைக்குள்ள நான் விழுந்தேன். எனக்கு இந்த சம்பவம் நடந்ததை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். இப்ப அந்த பொண்ணும், நான் இதுங்க கிட்ட சாகணும்னு விரும்பல. இந்த இடத்த விட்டு உயிரோட தப்பிக்கணும். அதனால நம்ம பொறுமையா இந்த இடத்த விட்டு நடந்து போலாம். சத்தமா பேசாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தவழ்ந்து போறாங்க. அப்போ ஒரு சின்ன குறுகலான வழி இருக்கும். அந்த பொண்ணு கையில இருக்க லைட்டர் இப்ப கம்மியா எரிய தொடங்குது. அவ கேமரா வழியா பார்த்தா ரொம்ப இருட்டா இருக்கு. அவளும் ஹீரோ கிட்ட உன் போனை கூடன்னு கேட்க, தர முடியாதுன்றத ஹீரோ சொல்லிடுறாரு. உனக்கு உயிரோடும் போன் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே நடந்து போறா. அவ பின்னாடி ஹீரோ வர. இப்போ அந்த இடத்துக்கு மேல காமிக்கிறாங்க. பூச்சிகள் எல்லாம் அந்த இடத்த தோண்டிட்டு இருக்கு. அந்த பொண்ணும் சத்தமே போடாம பொறுமையா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி அந்த இடத்த தாண்டியே வந்துடுறாங்க. அப்படியே அவங்க வந்துட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியும். நம்ம தப்பிக்க போறோம்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு போறாங்க. பார்த்தா அது ஒரு டார்ச் லைட்டோட வெளிச்சம் தான் அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சிருக்கும். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு திரும்பவும் பயம் வருது. பதட்டம் வந்து அவளுக்கு மூச்சு அதிகமா வாங்கும். இதை பார்த்த ஹீரோ, நீ பதட்டப்படாத, நம்ம இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம், கண்டிப்பா இந்த இடத்த விட்டு தப்பிக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, முன்னாடி பார்த்தா ஒரு நபர் இறந்து போயிருப்பாரு. அவர்கிட்ட இருந்த பர்ஸ், வைன் எல்லாத்தையும் அந்த பொண்ணு எடுத்து வச்சுக்கிறா. அப்ப பர்ஸ்ல இருந்த பணத்தை எடுத்துக்கிறா. இது இப்ப தேவையான போது இது எப்பவுமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க, அங்க இருந்து அந்த ட்ரிங்க் எடுத்து குடிக்கிறா. ஹீரோ கிட்ட கொடுக்க, ஹீரோ முடியாது நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. இந்த சுச்சுவேஷன்ல கூட குடிக்க மாட்டேன் பொடி நடிக்காத அப்படின்னு சொல்ல, அதை எடுத்து அடிப்பட்ட இடத்துல ஊத்திக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு வேஸ்ட் பண்ணதை என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அவ குடிச்சிட்டு, சரி இந்த இடத்த விட்டு போலான்னு சொல்லிட்டு போனா, அந்த நபர் ஹீரோட காலை புடிச்சுக்கிறாரு. பார்த்தா அங்க இருந்து பூச்சி அவரை போட்டு கடிச்சு இழுக்கும். அந்த நாள அவரு ஹீரோட காலை புடிச்சிருப்பாரு. ஹீரோவும் அந்த பொண்ணை வேகமா தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வேகமா போறாங்க. அப்படி போய் கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அங்க எந்த ஒரு பூச்சும் இல்ல. இவங்க தப்பிச்சிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு அதிகமா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். அப்படி மூச்சு வாங்கினதுனால ஹீரோவும் நம்ம வேணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் ஓகே தான், இதெல்லாம் சப்ப மேட்ரு, நான்லாம் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சம்பவத்தை எல்லாம் பாத்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பாரு. அந்த பொண்ணும் இப்ப ரொம்ப டயர்டா இருக்கா. முன்னாடி நடந்து போறா. அப்ப இரும்பல் வருது. பார்த்தா ஒரே ரத்தம். அவளுக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அதனாலதான் நான் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு திரும்ப மூச்சு வாங்கும்.
அந்த பொண்ண பார்த்த ஹீரோவும் தயவு செஞ்சு ரெஸ்ட் எடு, உன் ஹெல்த்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போதுன்னும் போது அதெல்லாம் ஒண்ணும் வராது. அப்படி இங்க யாராவது சாவாங்கன்னா அது நீயா தான் இருப்ப. நான் அந்த இடத்த விட்டு தப்பி தான் போறேன்னும் போது நீ எப்படி அப்படி சொல்லலாம்னு சொல்லி ஹீரோக்கும் கோவம் வந்துரும். அப்போ இறந்து போன அந்த நபர் கிட்ட இருந்து கத்தி ஒண்ணு எடுத்திருப்பாரு ஹீரோ. அந்த கத்தி வச்சு அந்த பொண்ணை குத்தலாம் பார்க்க அந்த பொண்ணு கன்னை வச்சு ஹீரோவா மிரட்டுவா. 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்க இப்ப ஏதோ சத்தம் கேட்கும். பார்த்தா அது ஒரு சின்ன எலிதான். ச்சே நீதானா அப்படின்னு பார்த்தா அந்த எலிய பிடிக்கும் அந்த பெரிய பூச்சி வந்துரும். அதை பார்த்த 2 பேரும் வேகமா ஓடி போக லாஸ்ட்ல இருக்க ஹீரோவை அந்த பூச்சி தடுத்தானே எடுத்துட்டு போயிரும். ஹீரோவா அந்த பூச்சை பார்த்து ஷூட் பண்ணன்னு கத்தா அந்த பொண்ணு அப்படியே பதட்டத்துல நின்னுட்டு இருப்பா. அவளும் ஹீரோ செத்துருப்பாருன்னு சொல்லிட்டு வேக வேகமா போக இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ தப்பிச்சு வந்திருப்பாரு. இவ எப்படியா தப்பிச்ச அப்படின்னும் போது கத்தி இருந்துச்சுல அதை வச்சு குத்தி கிழிச்சிட்டேன்னும் போது நீ சொல்றத நம்பவே முடியல, இந்த பென்சில் கத்தி வச்சா குத்தி சாகடிச்சா அப்படின்னும் போது ஆமா அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். சரி வாங்க தண்ணி இருக்கு நீ கிளீன் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தா கொஞ்சம் தண்ணி இருக்கும். இவங்க தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணும் உனக்கு வீட்டுல அழகான மனைவி அன்பான 2 குழந்தைங்க இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா இருப்பல அப்படின்னும் போது இல்ல என் மனைவியை நான் விவாகரத்து பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னும் போது அவரு பாஸ்ட் ஸ்டோரிய சொல்றாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க மனைவி வெளியே வேலைக்காக கிளம்பி இருப்பாங்க. அப்ப அவரோட பொண்ணும் பையனும் அவர் தான் பாத்துப்பாரு. ஆனா அந்த நேரத்துல அவர் நிறைய போதையில குடிச்சிட்டு மட்டும் இருப்பாரு. அப்ப அவங்க பையனும் பொண்ணும் ரூம்ல இருக்கும் போது ரூமோட கதவு லாக் ஆயிரும், உள்ள தீ பத்த ஆரம்பிக்கும். அப்ப அவங்க பையனும் பொண்ணும் அப்பா அப்பான்னு கதறி இருப்பாங்க. ஆனா இவர் போதையில இருந்தனால கவனிச்சுக்க மாட்டாரு. அந்த டைம் அவங்க மனைவி வந்து அவங்க பையனையும் அவங்க பொண்ணையும் ரூமை விட்டு காப்பாத்திருப்பாங்க. ஆனா அவங்க பையனுக்கு அதிகமான தீக்காயம் இருக்கும். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவாங்க. அதுக்கடுத்து என் பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டான். அவன் முகத்தை கூட எனக்கு பார்க்க பிடிக்கல. அன்னில இருந்தே நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். என்னால என் மனைவிக்கும் குழந்தைங்களுக்கும் பிரச்சனை, அதனால தான் நான் விவாகரத்து பண்ண போறேன்னு சொல்ல இதை கேட்ட அந்த பொண்ணு பயங்கரமா கோவப்படுவா. நீ என்ன பைத்தியமா, உன்னால உன் மனைவியும் குழந்தையும் பாத்துக்கவே முடியலன்னா நீ எல்லாம் என்ன மனுஷன், என் அப்பாலாம் எங்களை எவ்வளவு மோசமா திரும்ப ட்ரீட் பண்ணுவாரு, என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு தெரியுமா, ஆனா நாங்க ரொம்ப தைரியமா இருந்திருக்கோம். சில நேரத்துல எங்க அப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா நாங்க எதிர்பார்த்திருக்கோம், ஆனா அவர் எதுவுமே பண்ணல. ஆனா நீ இப்படி ஒரு கோழையா பயந்தாங்கோலியா இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கதையை சொல்லுவா. அவளும் அவங்க அண்ணன் தங்கச்சி 3 பேரும் அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவும் அம்மாவும் இவங்க நல்லாவே வளர்க்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்துல அவங்க அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போக தங்கச்சி அவங்க அண்ணன் கூடயே வெளியே போயிருவா. ஆரம்பத்துல என் அண்ணன் தான் எல்லாம் பாத்துக்கிட்டான், அவன் தான் ரொம்ப பொறுப்பா எல்லா விஷயமும் பண்ணான். கொஞ்ச நாள் கழிச்சு என் தங்கச்சியும் நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். 3 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சோம். அப்ப என் அண்ணனுக்கு நிறைய பொறுப்பு இருந்துச்சு, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே நார்மலுக்கு வந்துருச்சு. ஆனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் பணத்தை பயங்கரமா செலவு பண்ண ஆரம்பிச்சான். எங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை. வேற வழி இல்ல, நான் தான் இதுக்கு அடுத்த குடும்பத்தை பாத்துக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். பல கஷ்டத்தை பல பிரச்சனைகளை நாங்க ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல இப்ப அவங்க அங்க இருந்து தண்ணியை குடிப்பாங்க. இப்ப அந்த தண்ணிக்குள்ள ஒரே செத்து போன எலி இருக்கும். அதை பார்த்து அந்த பொண்ணு லாக் அப்படின்னு சொல்லி வாந்தி எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு உடனே போகணும்னு சொல்லிட்டு வேகமா முன்னாடி நகர்ந்து போவாங்க. அப்படி அவங்க முன்னாடி நகர்ந்து போகும்போது பார்த்தா அங்க பாறைகள் எல்லாமே அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துரும். அப்படி சரிஞ்சு விழுந்த பிறகு இதுக்கு அடுத்தது நம்ம ரிட்டர்ன் பின்னாடி போகவே முடியாது, அங்க பூச்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க ஃபுல் எனர்ஜி போட்டு அந்த பாறையை இடிப்பாங்க. கடைசியில அது எல்லாமே சரிஞ்சு விழுந்துரும். உள்ள ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்ல வேற எங்கேயாவது வெளியே போக வழி இருக்கான்னு பார்க்கும்போது எல்லா பக்கமும் மூடி இருக்கும். அப்போ மேல சீலிங் இருக்கும், ஆனா அது கம்பியால மூடப்பட்டிருக்கும். ஹீரோ அந்த பொண்ணை தூக்க அவளும் அந்த கம்பியை இழுக்க பாப்பா, அது ஓப்பன் ஆகாது. ஹெல்ப் மீன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க வெளியே ஏதோ கன் ஷூட் சத்தம் எல்லாம் கேட்கும். யாராவது இருக்கீங்களான்னு கேட்க அங்க இருந்த 2 ஆர்மி ஆட்கள் கீழே மனுஷங்க உயிரோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அந்த பொண்ணையும் காப்பாத்தாங்க கீழே இறங்க அவங்கள அந்த பூச்சிங்க அட்டாக் பண்ணிரும். உள்ள 2 மனுஷங்க இருக்கிறதையும் அதுங்க பாத்துரும். அந்த கம்பியை உடைச்சிட்டு உள்ள வர இப்ப ஈராவும் நமக்கு வேற வழியில ஓட்டைக்குள்ள திரும்பவும் போகணும் போது திரும்ப அதுக்குள்ளயா நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சத்தம் போடுறா. வேற வழி இல்ல, நீ உயிரோட இருக்கணும்னா அதுக்குள்ள போய்தான் சொல்லிட்டு அந்த பொண்ணை கட்டாயமா இழுத்து உள்ள தள்ளி விட்டுட்டு ஹீரோவும் வேகமா போக அந்த பூச்சி கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா உள்ள போன பிறகுதான் தெரியுது அந்த இடத்துல தண்ணி இருக்கும். தண்ணிக்கு அந்த பக்கம் என்ன இருக்கணும் உங்களுக்கு ஐடியா இல்ல. ஹீரோவும் இங்க இரு நான் வரேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்க வழி ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்புறாரு. அவளும் போயிடுறா. அவ போன கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு ஹீரோவும் போக பார்க்க ஹீரோவும் அடுத்த வழி அவ தேடுறாரு. எல்லா பக்கமும் தண்ணியா இருக்கு, மூச்சு திணற ஆரம்பிக்குது. திரும்பவும் வந்த வழியே வந்துடுறாரு. இப்ப என்ன பண்றது, அந்த பொண்ணை வர தனியா இருக்கா, நமக்கும் அந்த அந்த இடத்துக்கு
வீட்டுக்கு போக வழி தெரியலன்னு சொல்லிட்டு 2வது வாட்டி முயற்சி பண்றாரு. அப்ப ரொம்ப பயப்படுறாரு. அவருக்கு அந்த இடத்துல பூச்சி தெரியற மாதிரியே இருக்கு. இப்ப டக்குன்னு அந்த பொண்ணு கைய கொடுத்து ஹீரோவை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறா. இப்பதான் அந்த பொண்ணு பாக்குறா அவளோட மாத்திரைய அந்த தண்ணியிலேயே விட்டுருப்பா. உடனே பயப்படுறா. ஹீரோவும் மாத்திரை எல்லாமே உன்னால நார்மலா இருக்க முடியும், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம வெளியே போயிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, உன்னால பண்ண முடியும்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு மோட்டிவேட் பண்ண அவளும் ஆமா என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே முன்னாடி போறாங்க. அப்படி முன்னாடி நடந்து போகும்போது அவங்க கண்ணுக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது. தப்பிக்க வழியும் கிடைச்சிருது. சரி இங்க எப்படியாவது போயிடணும் சொல்லி முன்னாடி போய் பார்த்தா நடுவுல ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ள கீழே நிறைய பூச்சிகள் இருக்கும். அதுல ஒரு பூச்சி அப்படியே அசால்ட்டா மேலே ஏறி வந்து அந்த ஓட்டை வழியா வெளியே போயிடும். அந்த பொண்ணு பாக்குறா அவ்வளவுதான் செத்துருவோன்னும் போது நம்மளால பண்ண முடியும், பொறுமையா போ அப்படின்னும் போது அந்த பொண்ணு அப்படியே பொறுமையா போறா. இப்ப அவளுக்கு பயங்கரமா இரும்பல் வருது. அப்படியே மயக்கம் போட்டுறா. ஹீரோவும் என்ன ஆச்சு எழுந்துரு அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு ஸ்பாட்ல இறந்து போயிருப்பா. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோ பயங்கரமா அழுகுறாரு. அந்த பொண்ணை நினைச்சு வருத்தப்படுறாரு. இப்போ அந்த பொண்ணோட உடலை தாண்டி போகணும். ஆனா அந்த வழி குறுகலா இருக்கனால போகவும் முடியல. அந்த பொண்ணோட உடலை கீழே இழுக்கவும் முடியல. இழுத்தா அந்த ஓட்டைக்குள்ள விழுந்துரும். ஹீரோக்கு என்ன பண்றனே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணோட உடலை மேல் பக்கமா புஷ் பண்றாரு. ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. இப்பதான் ஹீரோ யோசிக்கிறாரு என்ன பண்றது, பேசாம வைனையும் நெருப்பையும் பத்த வச்சு இந்த பொண்ணை எரிச்சிடலாமா அப்படின்னு அவருக்கு யோசனை வருது. ஆனா அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அவ்வளவுதான் நம்ம ஜோலி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் போனை பாக்குறாரு. அவங்க அவங்க குழந்தைங்களோட மனிதோட இருந்த வீடியோ எல்லாம் பாக்குறாரு. பார்த்த ஹீரோவும் நம்ம செத்துறது தான் ஒரே வழி, நான் என் குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்றேன், என் குழந்தைங்க என்னை எப்பவுமே பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க, என் மேல அக்கறையா இருப்பாங்க, அதே நேரத்துல என் மனைவியை தனியா விடவும் கூடாதுன்னு தோணுது, ஆனா வேற வழியில அவளை விட்டு நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு தனக்கு தானே நிறைய விஷயத்த பேசிக்கிறாரு. பேசிட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்த கன் எடுத்து தொண்டையில அப்படியே ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அது டம்மி பாபா, புல்லட்டே இருக்காது. அடி பாவி, இவ்வளவு நேரம் இதை வச்சானே ஏமாத்தினு சொல்லிட்டு ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப ஹீரோக்கு அவங்க மனைவி கிட்ட இருந்து ஆடியோ கால் வருது. அவங்க மனைவியும் நானும் பசங்களும் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கோம், வெளியே ஏதோ மான்ஸ்டருங்கெல்லாம் இருக்கு போல, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க வாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ கேட்ட ஹீரோக்கு இப்பதான் தெம்பே வருது. எப்படியாவது தான் குடும்பத்தை பார்த்து ஆகணும்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் ஹீரோ ஒரு பிளான் பண்றாரு. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அந்த பொண்ணுக்கு பக்கத்துல அவரோட மொபைல்ல அலாரம் வச்சுட்டு தூரமா போயிடுறாரு. அந்த அலார சத்தத்தை கேட்டு அந்த பூச்சி வந்து அந்த பொண்ணை உடலை தூக்கிட்டு போயிடுது. இப்ப ஹீரோ ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் தாண்டி போறாரு. நல்ல வழியா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி போக இப்போ ஒரு பூச்சி ஹீரோவை பார்த்துடுது. ஹீரோட காலை பிடிச்சி இழுத்து உள்பக்கமா கூட்டிட்டு போக ஹீரோ அதை தட்டி விடுறாரு. அது அப்படியே ஸ்ட்ராங்கா ஹீரோட காலை பிடிச்சி இழுக்குது. அப்பதான் ஹீரோ அங்க இருந்த வைனையும் தீப்பெட்டியும் எடுத்து அந்த மேல ஊத்தி கொளுத்தி விட அது எரிஞ்சுட்டு அப்படியே உள்ள விழுந்துடுது. ஹீரோ வேகமா வெளியே வராரு. என் மனைவிக்காக, என் குழந்தைக்காக, என் குடும்பத்துக்காக நான் தப்பிக்கணும், அவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே வராரு. கைஸ் இதோட கதை முடியல. இதுக்கத்தான் மாப்பிள்ளைக்கு இருக்கு பெரிய ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ படத்தை முடிக்கிறாங்க. சோ இதுக்கடுத்த ஹீரோ வெளியே இருக்கிற மான்ஸ்டர் கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு எப்படி அவங்க குடும்பத்தோட சேர்றாரு அப்படின்றத பாட்டு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் வரல. ஆனா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாட்டு வந்தா கண்டிப்பா இதோட கனெக்ட் பண்ணி போறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.